அதில் தவாம் ஜிக்ருல்லா, அல்லாஹ் மறக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. தனியாக இருந்தாலும் என் கூட நல்லா இருக்கிற ஜிக்ருல்லா ஆயிடுச்சு, பெரிய திக்ர் ஆயிடுச்சு. என் கூட நல்லா இருக்கிற பெரிய திக்ர் ஆயிடுச்சு. மனைவி கூட இருக்கிற, புள்ள கூட இருக்கிற, பேர புள்ள கூட, பேத்தி கூட இருக்கிற, அல்லாஹ் உள்ள சட்டிப்பாடை கூட இருக்கிற, நகை கூட இருக்கிற, வெள்ளி கூட இருக்கிற, தங்கத்து கூட இருக்கிற, எந்த பார்வை எந்த வஸ்துவில் பட்டாலும் அல்லாஹ் இருக்கிறான். கடத்தூருக்கு போறீங்க, தக்காளி காய் கறிக்கிறது எல்லாத்தையும் நல்லா இருக்கிறான். இல்லைன்னா ஒரு வஸ்து ஜுஹூரில் வராது. சிஃபாத் அஃபால் ஆசார் இல்லைன்னு சொன்னால் ஒரு வஸ்து நுமூதில் வராது, வெளியில் வரவே வராது. அதை கையில் எடுக்கவும் முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிங்க, சாதாரணமாக ஒரு காஃபி டம்ளரோடு நினச்சி பாருங்க, இருக்குது, ஜிஹனில் இருக்குது. ஆனால் அந்த காஃபி எடுக்க முடியுமா, குடிக்க முடியுமா? ரெண்ட முடியாது. அந்த காஃபி வெளியில் இருந்தால் எடுக்கலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். பசி அடங்கும், கலப்பும் போகும். அந்த மாதிரி இல்ம ஹக்கில் இருந்த நாமெல்லாம் பஹூபி குல்லி ஷைன் அலீம்ங்களா குர்ஆன் அல்லாஹ் தஆலா அங்கேயிருந்து அவனே கொண்டு வந்தான். நம்ம இருக்குதல் அவனுடைய இருக்குதல் கொண்டு இருக்குது. நம்ம ஹைப்பன் அல்லாவுடைய ஹைப்பனை கொண்டு இருக்குது. நம்முடைய மைப்பன் அல்லாவுடைய மைப்பனை கொண்டு இருக்கிறது. நசர் படுத்து பார்வை பட்டதுன்னா அது மாதிரி ஹக்கா ஹக். யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் கூட இருக்கிறான், எல்லா வஸ்துக்களும் இருக்கு. சுப்ஹான் அல்லாஹ். இந்த இல்மு கிடைச்சதுக்கு சுக்கூர் செய்யுங்க. இந்த ஜமானாவில் இந்த மாதிரி இல்மு கிடைக்குமா? இல்லை. இந்த மாதிரி காலங்களில் நமக்கு அல்லாஹ் தஆலா தேடி வந்து கொடுத்தான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எவ்வளோ சுக்கூர் செஞ்சு ஈடாக்காது. சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ்.